தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை குழுவை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த குழுவின் முதல் கூட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை என்பது தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்திலே கொண்டு உருவாக்கப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கண்டிப்பா ஒரு ஒளி ஒன்று பிறக்கும். அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். என்ன தூய்மையான கட்சி? நீ எப்படி தூய்மையான கட்சி ஆக முடியும்? கலவையான மக்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அதனால அவருக்கு ஒரு கருத்தை சொல்றேன், அது தூய்மை கட்சி இல்லை, கலப்பட கட்சி. நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்ப அண்மையில் ஒரு பொது வெளியில் என்ன பேசியிருக்கிறாருன்னா, தாவேகா புரியப்பட்டால் இந்த கூட்டணியில் இணைந்து கொள்ளலாம், எந்த தடையும் இல்லைன்னு சொல்லுகிறாரு. அதிமுக தலைவரான உங்களுடைய கருத்து ஏங்க? அவருடைய கட்சி கருத்து சொல்றாரு. கூட்டணியில் எங்களுடைய நான் தான் தெளிவா சொல்லிட்டுமே, திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்துவிட்டேன். அவர் பொதுக்குழு தான் திரு எடப்பாடி அவர்கள் அவர் ஒரு கணக்கெல்லாம் சொன்னார். இந்த ஒரு வாரத்தில் அவருக்கான உண்மை கணக்குகள் தெரிந்துவிட்டு அவருக்கு நம்பிக்கை இழந்து விட்டாரான்னு தெரியல. அவர் திரும்பவும் அவனுடைய கட்சியோடைய நிலைமையை திரும்பவும் அவர் மறுவரை செய்ய வேண்டும். நாங்கள் திரும்பவும் சொல்லிவிட்டோம், எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக இந்த தேர்தலில் முதல்வராக்க யார் யாரெல்லாம் ஒத்த கருத்துடன் இருக்காங்க அவர்கள் மட்டும்தான். அதே இதில் எங்களுடைய அரசியலும் கொள்கை எதிரியாக இருக்கிறவர் கூட்டணி கிடையாதுன்னு மறுபடியும் சொல்லிட்டோம். அதில் எதில் அவர் ஒற்றுமை, எதில் அவர் சேர்ந்திருக்காரோ அதைப்படி தான் நாங்கள் யோசிக்க முடியும். நடிகர் விஜய்க்கு நீங்க சொல்ல வேண்டிய அறிவுரை? அரசியல்வாதி நான் இன்னும் ஏற்றுக்கல. பாஜக திசை தெரியாத கப்பலாக நிற்கிறது. பாஜகவோடு யாரும் கூட்டணி சேர தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாரும் கூட்டணி சேர தயாராக இல்லை. யாருக்கெல்லாம் சிபிஐ கேஸ் இருக்கோ அவர்கள் தான் கூட்டணி செய்ய, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் தான் கூட்டணி செய்ய வைக்க ரெடியாக இருக்கிறார்களே ஒழிய வேறு யாரும் தயாராக இல்லை என்று நினைக்கிறது. அவர்களுடைய புலம்பல் நமக்கு புரிகிறது. நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தமட்டிலே தன்னுடைய சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவாரா என்பதே மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமாக போகிறது. மிரட்டி உருட்டி எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி சேர்ந்து இப்பொழுது அந்த கூட்டணி செல்ஃப் எடுக்காத காராக நிற்கப் போகிறது. வணக்கம், இது கேள்விக்களம். தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணியை திமுக தொடங்கியிருக்கிறது. வளர்ச்சியை முன்னோக்கிய ஒரு அறிக்கையாக ஆலோசனைகளை பெற்று தயாரிப்போம் என்று அதன் தலைவர் திருமதி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். நேற்று தாவேகாவை அது தூய சக்தி அல்ல, கலப்பட சக்தி என்று திரு KP முனுசாமி விமர்சித்திருக்கிறார். இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது சார்ந்து எங்கள் துணை பொதுச் செயலாளர் ஏற்கனவே கருத்தை தெரிவித்து விட்டார் என்று ஒரு கட்டத்திலும் ஒத்த கருத்துடைய கட்சிகள், திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு சேரலாம், அவர்களோடு கூட்டு சேர தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார். தாவேகா விவகாரத்தில் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாமல் ஒரு தள்ளாட்டம் தெரிகிறதா என்ற ஒரு கேள்வி அதற்குள் எழுகிறது. தாவேகா தன்னுடைய நிலைப்பாட்டில் திட்டவட்டமாக இருக்கிறது. எங்கள் தலைமையில் கூட்டணி என்றால் வாருங்கள், மன ஓட்டம் என்ன, நிலவரம் என்ன என்பதை தெரிந்து மறுபரிசீலனை செய்து கொள்ளுங்கள் என்று தாவேகா பதிலடி தந்திருக்கிறது. இது சார்ந்த பல்வேறு அம்சங்களை நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரவிராஜா குழந்தைவேலு அவர்கள், தாவேகா ஆதரவாளர் திரு பிரதீப் விஸ்வநாதன் அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள், இவர்களோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களும் சிபிஎம் திரு கனகராஜ் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். நான் திரு பிரதீப் விஸ்வநாதன் அவர்கள்ட்ட கேட்கணும், ஒரு தூய சக்தி அப்படின்னு கிளைம் பண்ணுற ஒரு இடத்துல ஏடிஎம்கே அதை ரிஜெக்ட் பண்ணுது. நீங்கள் ஒன்றும் தூய்மையான சக்தி அல்ல, பல்வேறு சிந்தனை போக்கு கொண்ட பலவிதமான கட்சியிலேருந்து வந்தவங்களை உள்ளடக்கின ஒரு கதம்பம், ஒரு கலப்பட சக்தி அப்படின்னு திரு KPM விமர்சிக்கிறார். இன்னொரு விமர்சனத்தையும் அவர் முன்வைக்கிறார். மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு அப்பீல் பண்ணுறதாகவும் அவங்க மனதை வென்றெடுக்கிறது மாதிரியாகவும் அவங்க பேச்சு இல்லை, ஒரு சண்டை போடும் பாணியில் அந்த பேச்சு இருக்குன்னு திரு KPM விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இல்லை, இது ஒரு சுதந்திர நாடு, பேச்சுரிமை எல்லாருக்கும் இருக்குது, யார் வேணாலும் அவங்களுடைய கருத்தை சொல்லலாம். இந்த 2026 தேர்தல் பொறுத்த வரைக்கும்
ரெண்டு பெரிய கட்சிகள், தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லாமே ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இரண்டு கட்சிகளும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் பதட்டத்திலையும் கண்டிப்பாக இருக்காங்க. அதை பார்க்க முடியுது. ஒரு பக்கம் திமுக 2021 வண்டி வண்டியாக நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதில் 20% மட்டும் நிறைவேற்றிட்டு மொத்தமாக நாங்கள் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப பார்த்தா அதுக்குள்ளே வந்து தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்கிற பணியிலும் வந்து ஈடுபட்டிருக்காங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றினாலே இன்னும் ஒரு 15-20 வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்கணும் போல இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த கட்சி அதிமுக நிறைய குழப்பத்தில், அவங்களுக்குள்ளேயே நிறைய குழப்பத்தில் தள்ளாடிட்டு இருக்காங்க. ஒரு ஒருங்கிணைப்பாளர் போட்டியிலிருந்து ஒரு பக்கம் ஒருத்தர் வெளியே போகிறாரு, தர்ம யுத்தம்னு சொல்லி அவங்க கட்சிக்கு எதிராக அவரே பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள். டிடிவி என்ன பண்ணுறது, ஓபிஎஸ் என்ன பண்ணுறதுன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரியலை. இதெல்லாம் தாண்டி அவங்களுடைய தொண்டர்களுக்குள்ளேயும் நிறைய அதிருப்தி உள்ளே இருக்குது. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா விஜயண்ணா உள்ள என்ட்ரி அடிக்கிறாரு. அது ஒரு மாஸ் என்ட்ரி. எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் பின்னாடி வராங்க, தானாக வராங்க. மற்ற கட்சிகள் மாதிரி வண்டி வச்சு கடத்திட்டு வர வேலை எங்களுக்கு கிடையாது. மக்களின் பேராதரவும் அன்பும் எங்களுக்கு இருக்குது. அதை பொறுத்து கொள்ளவும் முடியவில்லை. கூட்டணிக்கு வேணும்னு அழைச்சி பார்த்தாங்க. கூட்டணிக்கு வர நாங்கள் தயாராக இல்லை. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் கோபமாக மாறுது. கோபத்தின் வெளிப்பாடாக என்னென்ன கருத்தெல்லாம் சொல்லுமோ அது சொல்கிறாங்க. நிறைய சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லா கட்சிகளும் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. அப்படி சர்வே ரிப்போர்ட்ஸ் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அதிமுக விட தாவேக அதிக வாக்குகள் வாங்கும் அப்படின்ற ஒரு மேலோங்கிய கருத்தும் வந்து நிறைய இடங்களில் உலாவிட்டு இருக்கு. பெரிய பெரிய சஃபாலஜிஸ்ட் நிறைய பேரும் பிரைவேட் கன்சல்டிங் மாதிரி அவங்களும் வச்சுருக்காங்க. அவங்களும் அதே போல கருத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த ஆத்தன்டிக்காக எந்த சர்வேயும் வரலையே. ஒரு நீங்கள் பீகார் தேர்தலில் பார்த்தோம்னா கூட ஒரு புதிய ஃபோர்ஸ் பிகே போய் அங்கே ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவர் 22% வரலையும் ஓட்டு வாங்குவார்னு ரொம்ப பெரிய செஃபாலஜிஸ்ட்லாம் கூட தொடக்கத்தில் கணிச்சாங்க. ஆனால் தேர்தல் நெருங்க போட்டி இந்த இரண்டு சக்திகளுக்குள்ள தான் அப்படின்னு 0 ஆகிறப்ப அவரே போட்டியிடலை. கடைசியாக அவர் 3% ஓட்டில் சுருங்கினார். ஒரு புதிய கட்சி தன்னுடைய ஓட்டு என்ன அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற வரையிலும் அது எல்லாமே வந்து ஒரு ஊகம் தானே. இல்லை, நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இட் இஸ் அன்டெஸ்டட், இட் இஸ் அன்ப்ரூவன், எவ்ரி திங் இஸ் அக்செப்டட். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பிகே இஸ் அ செஃபாலஜிஸ்ட். அவர் ஒரு செஃபாலஜிஸ்ட் மட்டும்தான். விஜயண்ணா ஒரு செஃபாலஜிஸ்டுடைய உதவியை நாட்டுறார், அவ்வளோதான். அந்த செஃபாலஜிஸ்ட் அவருக்கு தெரிஞ்ச சில கருத்தை கொடுக்குறாரு. இல்லை அந்த விவகாரத்தில் வந்து அவர் செஃபாலஜிஸ்ட் கட்சி தொடங்குறாரு. கட்சி தொடங்கி அந்த ஊர்லேருந்து வட மாநிலத்திலிருந்து பீகார்லேருந்து தொழிலாளர்கள் வெளி மாநிலங்களுக்கு போய் கண்ணியம் இல்லாத வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு அவர் பண்ண அந்த கேம்பெயின் அங்கே ஒரு எடுபட்டுச்சு ஆரம்ப கட்டத்தில். அந்த தேர்தல் தொடக்க நாட்களில் அதுக்கு ஒரு ரெசனன்ஸ் இருந்தது. பெரிய அளவில் ஒரு தேர்ட் ஃபோர்ஸாக பெருசாக எழும்பி வருவார் அப்படின்லாம் நிறைய சர்வேஸ் நீங்கள் சொல்லக்கூடியது மாதிரி நிறைய சர்வேஸ் இல்லை. அசைக்க முடியாத சக்தி நம்பக்கூடிய காமராஜர் அவர்களை கூட திமுக வீழ்த்தியது. இது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டின் கல்வி தந்தை, மிக பரிசுத்தமானவர், ஊழல் கரையற்றவர், எளிமையானவர், இப்படி நிறைய பட்டம் இருந்தும் அரசியலில் எல்லா விஷயத்துலையும் அப்படி வந்து எடுபடுறது கிடையாது ஆக்சுவலாக. அதே வகையில் இந்த வாட்டி அசைக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய திமுகவை அசைத்து காட்டுவோம். போட்டி இந்த முறை தீய சக்தியான திமுகக்கும் டிவிகேக்கும் தான். என்ன நடக்க போகுதுன்னு மக்கள் பேராதரவு ஃபுல்லாக எங்களுக்கு இருக்குது. 2026 தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக அதை காட்டும். அது எங்களுடைய ஆழமான நம்பிக்கையின் உச்சத்தில் நாங்கள் இருக்கோம். எங்களோட நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கீங்க. மக்கள் என்னவா இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். திரு ரவிராஜா குழந்தைகள் குழப்பத்தோட வெளிப்பாடு. குழப்பத்தில் அந்த கட்சி தள்ளாடுது. தொண்டர்கள்ட்ட அதிருப்தி இருக்குது. கோபத்தில் அது வந்து இந்த விரக்தியாக இது வெளிப்படுது. விரக்தி கோபமாக மாறி வெளிப்படுது. அதிமுகவை விட கூடுதல் வாக்குகள் தாவேகா பெறும்னு சர்வேக்கள் சொல்லுதுன்னு சொல்கிறாரு. அதாவது திரு ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கியாச்சு. அதற்கு நடுவில் 53 வருஷத்தை கடந்தாச்சு. ஒரு கட்சி 1-2 வருஷம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரே இவ்வளோ வீண் பேச்சுக்கள், வீர சவால்கள். நாங்கள் வந்து ஒரு அரை நூற்றாண்டை கடந்திருக்கிறோம். திமுக வந்து 75 வருடத்தை கடந்து விட்டது. போட்டி என்று தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் 2 திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான் போட்டி. அது அவரும் திமுகவும் ஒத்துக்கிறாங்க. இப்போ நாங்களும் எப்பயுமே நியாயமாக ஒத்துக்கிறோம். காரணம், மிகப்பெரிய 2 அரசியல் சக்திகள் அப்படிங்கிறது திமுகவும் அதிமுகவும் தான். இந்த ஈவந்தோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியில் பாஜக ஆளுகிறது இல்லை காங்கிரஸ் ஆளுகிறது, யார் ஆண்டாலும் தமிழகத்தை பொறுத்தவரை
தமிழகத்திலே இந்த 2 திராவிட கட்சிகளின் தயவை நாடி தான் மத்தியில் இருக்கிறவர்கள் கூட அரசியல் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அந்த ப்ரீகேஜி போயிட்டு வந்துட்டு நாங்கள் அவரை விட பெருசு இவரை விட பெருசு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தா இந்த கிண்டர் கார்டன் பசங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. ஆகவே அவர்களுடைய உயரம் என்ன என்பதை முதலில் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் படம் பண்ணியிருக்கலாம். உங்களை விட சூப்பர் ஸ்டார் தான் எங்கள் புரட்சி தலைவர். அவரை வைத்து தான் தமிழகத்தில் சினிமா வரலாறே எப்படிங்கிறத உலகமே வியந்து பார்க்குற அளவிற்கு ஒரு நடிகன் நாடாள முடியும் என்பதை சரித்திரமாக ஆக்கி காண்பித்து உங்களுக்கெல்லாம் தாத்தாவாக இருந்தவர் அவர் தொடங்கின கட்சியை பார்த்து ஆட்டத்திலே இல்லைன்னு பேசுனீங்கன்னா உங்களையெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல. நீங்கள் எல்லாம் அரசியல் அப்படிங்கிறத முதல்ல எழுதி பழகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு பேப்பர் இல்லாமல் துண்டுச்சீட்டு இல்லாமல் வாங்க. அதுக்கப்புறம் அரசியல்னால் என்னன்னு டாக்குமெண்ட்ரியெல்லாம் நிறையா பாருங்கள். புரட்சி தலைவர்னா யார் அப்படிங்கிறத பெரிய ஒரு புக்கு இருக்குது, அதை படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் புரட்சி தலைவிங்கிற ஒரு பெரிய ஆளுமை, அவங்கன்னா யார். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, 200 கோடி வாங்குகிறேன், ஒரு வருஷத்துக்கு 400 கோடி சம்பாதிக்கிறேன், 500 கோடி வாங்குகிறேன், அதெல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு எப்போ ஒரு ஆரம்பித்து ஒரு 2-3 வருஷத்தில் விட்டுட்டு வந்துட்டீங்களா, இல்லை எத்தனை வருஷம் கழிச்சு விட்டுட்டு வந்தீங்கன்னு அந்த கதையை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ஒரு IRS ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் தானே உங்ககிட்ட ரைடுக்கெலாம் வந்தார். இப்போ உங்கள் கட்சியில் தலைவர் புகழ் பாடுறாருல்ல, அரசாங்கத்தை வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி வீரவசனம் எல்லாம் பேசி அவர் ரைடு பண்ணும்போது என்னென்னலாம் எடுத்தார், என்னென்னலாம் ஒழிச்சார், அவரை எப்படி பிராக்கெட் போட்டு பதவி ராஜினாமா பண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்த்தீங்க, அந்த கதையும் சொல்லுங்கள். அதற்கு நடுவில் வெளிநாட்டிலிருந்து காரை இம்போர்ட் பண்ணிவிட்டு டாக்ஸ் கட்டாமல் கோர்ட்டு அலைஞ்சிங்களே. நீங்கள் நாட்டை மதிக்கிறவர்கள், தேசத்தை மதிக்கிறவர்கள், சட்டத்திட்டங்களை மதிக்கிறவர்கள், வரி கட்டினா தான் ஒரு தேசத்தை ஆள முடியும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் லாஜிக் கூட உங்களுக்கு தெரியல. நீங்கள் வேணும்னு நினைக்கிற சொகுசும் இல்லை லக்ஸுரியான வாழ்க்கையும் எந்த டாக்ஸ் கட்டாமல் வராது. அப்படி டாக்ஸ் கட்டினா தான் இந்த நாட்டில் அரசாங்கத்தை நடத்த முடியும். அந்த பணத்தை வச்சு தான் மக்களுக்கு அட்டாக்குள்ள இறங்குறீங்க. ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. ஏங்க அது ஒரு அரசியல் நாகரிகம், அரசியல் நாகரிகம் கூப்பிடுறீங்க. அவங்க கூட்டணிக்கு வரல, அட்டாக் பண்றாங்க. இல்ல ஒரு நிமிஷம் சார், இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க தயவு செய்து. இங்க பாருங்க, நாங்க தாய் அன்போடு இருக்கிறோம் என்று சொல்கிறோம். தாய் என்றால் என்ன என்று எங்களுக்கு தெரியும். தாயவே வீட்டில் வைத்துக் கொள்ளாமல் விரட்டி அடித்து விட்டு, தந்தையும் விரட்டி அடித்து விட்டு, தாய் அன்பை பற்றி இல்லை தூய அன்பை பற்றி இதெல்லாம் பேசுறது, நீங்கள் முதல்ல ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே இல்லாமல் தனி மனித வாழ்க்கை வாழ்ந்து விட்டு குடும்பத்தை பற்றி பேசுவது, நண்பன் நண்பி, சகோதரன் சகோதரி, தோழர் தோழி, தந்தையோட இல்ல சார், இதெல்லாம் சார் ஒரு தலைவன் ஒரு நாட்டை, ஒரு இளைஞர் சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்றால் ஒழுக்கத்தின் உச்சகட்டமாக இருக்கிறவர் அந்த ஒழுங்காக எப்படி செல்ல வேண்டும் என்ற வழியை சொல்லிக் கொடுப்பதற்கு எல்லா தகுதியும் உடையவராக இருப்பார். அப்படி பார்க்கும் பொழுது எங்கள் புரட்சி தலைவர் நடித்த படங்களில் ஒழுக்க நெறிமுறைகளை நாடல்ல உலகமே பாராட்டும் அளவிற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அதில் இருக்கிற விஷயங்களை தான் ஒன்று எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. படம் ஒவ்வொன்றும் பாடமாக தமிழக மக்கள் மட்டுமில்ல உலக மக்களுக்கே பாடமாக. படத்தை விட்டுருவோம். அது போல ஒரு படத்துல இருந்து தான் வந்திருக்காரு அவரு, சரிங்களா? இவர் படம் ஓடாம எங்க போய் நின்று காலில் விழுந்து படத்தை ஓட்டினாரு, எப்படி பண்ணாரு, எல்லா கதையும் எல்லாருக்கும் தெரியும். எதுவும் ரகசியம் எல்லாம் கிடையாது, மூடி வைக்க வேண்டிய ரகசியம் கிடையாது. இந்த திறந்த புத்தகம் போலதான் இருக்கிறது. ஆகவே தமிழக மக்கள் எதை விரும்புகிறார்கள், எதை வேண்டும் என்கிறார்கள். ஒரு நடிகரை பார்த்து 100 பேர் கூடினால் அது உடனே கூட்டமாகி விடுமா, அது ஒரு ஓட்டாகி விடுமா அப்படின்னா புரட்சி தலைவராக இருக்கட்டும், புரட்சி தலைவராக இருக்கட்டும், ஏன் நாங்கள் எதிர்க்கட்சியாக சொல்லிக் கொண்டு இருக்கிற திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவர்களே பேசும்பொழுது தெளிவாக சொல்லியிருக்கிறார், எனக்கு வரும் கூட்டங்கள் எல்லாம் ஓட்டானால் தொடர்ந்து நானே ஆண்டு கொண்டிருப்பேன். ஆனால் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் பார்க்கிறார்கள், எத்தனை பேர் ஓட்டு போடுவார்கள் என்று ஓட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது அவர் நிதர்சனமாக சொன்ன உண்மை. ஆகவே இன்று ஒரு பொதுக்கூட்டம் கூட்டுகிறார்கள், 50,000 பேர் வருகிறார்கள், 1,00,000 பேர் வருகிறார்கள் என்றால் அத்தனையும் ஓட்டாகிவிடும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தால் எண்ணி பார்க்கும் பொழுதுதான் உண்மை என்னவென்று தெரியும். ஆகவே ஒரு கனவு காணுவதற்கு ஒரு அளவு இருக்கிறது. அதே போல
வாயில் பேசுறதுனா என்ன வேணால் பேசுறதுனா ஒரு லாஜிக் கூட பேசணும். என்ன சொல்கிறீங்க, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, வேறு யாருக்கும் போட்டி இல்லை அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார் தயவுசெய்து இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. நான் இன்டர்ஃபியர் பண்ணால் நீங்கள் பேசவே முடியாது. சரிங்களா? நான் பிறந்ததுலேருந்து அரசியல், நீங்களாம் புதுசு அரசியலுக்கு வந்திருப்பீங்களா, எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. சரி சார். சரியா? உங்கள் விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாலே நாங்களுக்கு அரசியலுக்கு வந்தாச்சு. எங்கள் குடும்பத்துக்கு 53 வருஷம் பாரம்பரியம் இருக்கு. சரியா? கருத்துக்கு வந்துருவோம். ஆகவே நான் என்ன சொல்றேன், ஆட்டம் வேலைக்கு போன கூட 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் சார். அதெல்லாம் ரிட்டையர்மெண்ட் வயசாயிடுச்சு சார். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஒரே வேலை என்ன தெரியுங்களா, அரசியல் தான். சாகிற வரைக்கும். அதே மாதிரி ஒரு வக்கீலாக இருந்தீங்க, டாக்டராக இருந்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் கிடையாது, மீது எல்லா வேலைக்கும் ரிட்டையர்மெண்ட் உண்டு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். சரியா? ஆகவே நான் என்ன சொல்றேன், ஒரு பேசுறது ஒரு நாகரிகம், நடைமுறை, நியாய தர்மங்களோடு பேசும் பொழுது யாராக இருந்தாலும் மதித்து அவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்வோம். ஆட்டத்தில் நாங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஆடுகிற அரசியல் ஆட்டத்தை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நாங்கள் ஆண்ட வரலாறு 31 வருடம் கடந்து இருக்கிறோம். 2 முறை 10 வருடம் ஆண்டு இருக்கிறோம். அந்த வரலாறை திமுக கூட ஓவர்டேக் பண்ண முடியல. நீங்கெல்லாம் துகடா பீஸ். சரிங்களா? நீங்க அதை பத்திலாம் பேசுறதுக்கோ இல்ல கமெண்ட் பண்றதுக்கோ எந்த விதமான அருகதையும் உங்களுக்கு கிடையாது. ஆகவே அண்ணா திமுக என்ற மலையை மோதி பார்த்தீர்கள் என்றால் என்ன ஆவீங்கிறது நீங்க மோதி தெரிஞ்சுக்கங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. சரியா? ஒத்து வந்தால் உங்களுக்கு உண்டு வாழ்வு, இல்லையேல் எப்படி இது பொது வெளியில மிரட்டல? அது மிரட்டல. ஒத்து வந்தா உண்டு வாழ்வு, இல்லனா அவங்க காலி பண்ணிடுவோம் சொல்றது சொல்றாரு சார். ஒரு பாரம்பரியமா என்ன சொன்னேன், பாரம்பரியமா நெடுங்கால கட்சி சொல்றாரு, பப்ளிக்கா ஒரு மெடல் கொடுக்கறாரு, ஒன்றுபட்டால் பப்ளிக்கா மெடல் கொடுக்கறாரு, இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு. அது மாதிரி காலி எடுவே. என்ன வார்த்தை சார்? எதிர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த வலிமை வாய்ந்த ஒரு இயக்கம் என்றால் தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர உங்களுக்கு யாருக்கும் அந்த அருகதை கிடையாது. எங்களுடைய கடந்த கால வரலாறு சொல்லிட்டேன். நீங்க வந்து உங்க கட்சியோட வரலாறு நீட்டி முளைக்கு எப்படி சொன்னாலும் சரி, நான் கேட்க தயாரா இருக்கேன், பதில் சொல்ல தயாரா இருக்கேன். எங்களுக்கு 54 வருஷம் இது இருக்குங்க, வரலாறு இருக்கு. உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு நீங்க சொல்லுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எடுத்தோனே கிண்டர் கார்டன் அப்படினாரு. கிண்டர் கார்டன் அதான் சொன்னாரு சார். முதல்ல போனவனே கிண்டர் கார்டன் தான் சார் கேட்பாங்க. பேச விடணும். நீங்க பேசுங்க சார். ஓகே, கிண்டர் கார்டன் சொல்லி சொன்னாரு. விஜயனா பேசும்போதே தெளிவா சொல்றாரு. விஜயனா பேசும்போது தெளிவா சொன்னாரு, 2 தலைவர்கள் தமிழக அரசியலை புரட்டி போட்டவர்கள். ஒன்று அசைக்க முடியாத காங்கிரஸ் இருந்த பொழுது அதை உடைச்சி தூக்கி போட்டவர் அண்ணா அவர்கள். இன்னொருவர் அசைக்க முடியாத திமுகவை அசைத்து காட்டியவர் எம்ஜிஆர். இதனால் இந்த 2 தலைவர்களையும் மதிக்கிறோம், அவர் வழி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ எம்ஜிஆர் திமுகலேருந்து வந்தார். வந்த உடனே அது ஒரு புதிய கட்சி தானே, கிண்டர் கார்டன் கட்சி தானே. எடுத்தோடனே ஆட்சி பிடிக்கல. கடந்த கால வரலாறு இருக்கு அரசியல்ல. எம்ஜிஆர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம். அதிமுக கிண்டர் கார்டன் கட்சி தானே. அதிமுக கிண்டர் கார்டன் கட்சி தானே. எம்ஜிஆர் தான். அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. உங்க லாஜிக் படி நீங்க பேச முடியும். தெரிஞ்சிட்டு வந்து பேசுங்க சார். எந்த அரசியல் தெரிஞ்சிட்டு வந்து பேசுங்க சார்? திமுகவிலே உதயசூரியன் சின்னத்தையும் கருப்பும் சிவப்பு சைடு கொடியையும் பேரு எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் கொடுக்கல. அது உங்களால ஏத்துக்க முடியல, விட்டுட்டு போங்க. அந்த எம்ஜிஆரை வச்சு தான் திமுகவே வளர்ந்தது. புரியுதுங்களா? அது திமுகவே சினிமாக்காரன் ஒரு கமெண்ட் வருது ஆக்சுவலா. அது ஏன் உங்களுக்கு புரியலன்னு தெரியல. சினிமா விட்டு வந்தாச்சு, இது கடைசி படம் தான், நீ படத்தில் நடிக்க மாட்டேன்னு கமிட்மெண்ட் கொடுத்தார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் விஜய் அழைக்கிறதுக்கு ஏன் வாய் கூசுதுன்னு தெரியல. எம்ஜிஆர் அவர்களை நாங்கள் அழைக்கலையா? கேபிஎம் சொல்ற கருத்து வந்து, நீங்க வந்து ஒரு தூய சக்தி, ஒரு கொள்கை கோட்பாடு அதன் அடிப்படையில் இயங்கக்கூடியவங்க தான் உங்க கட்சின்னு சொல்ல முடியாது. இப்போ சிடி ரவிக்குமார் இருக்காரு, நிர்மல்குமார் சிடிஆர், அவர் ஆர்எஸ்எஸ் காரரு, அரண் நிசார் போட்டு ஊர்வலம் வந்தவர், பிஜேபியில் இருந்தாரு, அப்புறம் இன்னொரு கட்சிக்கு போனாரு, அதிமுக, அப்புறம் அப்படி பல விதமான ஆள்ல சொல்லலாம் வரையிலும். ஆனா ஒண்ணு புரியல, சிடி நிர்மல்குமார் ஒரு உதாரணம் எடுத்துக்கிறீங்க, ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் ட்ரவுசர் போட்டவர்னு சொல்லிட்டு இங்க ஒட்டுமொத்தமா பிஜேபியோட கூட்டணி அதிமுக வச்சிருக்காங்க சார். அதுக்கு என்ன சொல்றீங்க? திமுகவும் இங்க தான் சார் இருக்கு. இதே போன எலெக்ஷன்ல 21ல எங்களுக்கு கூட்டணி வேணும், அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரும்போது ஐயோ பிஜேபி ஒரு மதவாத கட்சி எங்களுக்கு வேணாண்டுவீங்க, திருப்பி கூட்டணி 26ல எங்களுக்கு வேணும், உங்களோட தான் கூட்டணிவாங்க. உங்களை கண்ட்ரோல் பண்றதே பிஜேபியா? உங்க கடிவாள் உங்க கையில இருக்கானே தெரியல. நீங்க வந்து நாங்க வந்து இவ்வளவு பாரம்பரிய கட்சி, எங்க கூட மோதாதீங்க, இருந்தா நல்லா இருப்பீங்க, இல்லைனா இல்ல. இதெல்லாம் என்ன மாதிரி வார்த்தைனே புரியல. டோன்ட் சே கிண்டர் கார்டன். நீங்களும் கிண்டர் கார்டன் தான். கிண்டர் கார்டனா இருந்தா நீங்க ஆட்சி பிடிச்சீங்க சார். நாங்களே கிண்டர் கார்டன் படிச்சதா சார். நாங்க ஸ்கூலுக்கு வந்தோம், காலேஜுக்கு வந்தோம், அரசியலுக்கு வந்தோம், எல்லாம் வந்தோம். இவர் இன்னும் கிண்டர் கார்டனே தாண்டாம இருக்கார் சார். அவரை முதல்ல பாஸ் பண்ணி அனுப்புங்க சார். அதை தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். சரவணன், 2 கருத்து இருக்கு. ஒன்று தூய சக்தி, இன்னொன்று கலப்பட சக்தி, இன்னொன்று வந்து போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படின்னு சொல்றதுல லாஜிக்கே இல்லைன்னு திரு ரவிராஜா ஒரு ஆர்குமெண்ட் முன்வைக்கிறார். இல்லை, இப்போது இந்த நம்முடைய அண்ணன் ரவிராஜா அவர்கள் வந்து கடுமையான கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தார்.
இப்படிப்பட்ட கடுமையான கருத்துக்களை சரியான நேரத்தில் அதிமுக தலைமை தாவேகாவிற்கு எதிராக முன்வைத்திருந்தால் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் அதிமுக தலைமை வந்து அப்படியே விஜய் அவர்களை வந்து அவங்கள பொற்பாதங்களை தாங்குற மாதிரி தாங்கி கொண்டு சென்றார்கள். அந்த சம்பவத்திற்கு முழு காரணம் வந்து அவர்களுடைய அஜாக்கிரதை, கிரிமினல் நெக்லிஜென்ஸ் ஆஃப் டிவிகே அண்ட் த லீடர் மிஸ்டர் விஜய். ஆனா அப்போ என்ன பண்ணாங்க, இதற்கு காரணம் திமுக தான் அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டது. அதுல பெரும்பங்கு வகித்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்பவே ஒரு கடுமையான ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாம். அங்க என்ன நடந்தது, நியாயப்படி சட்டப்படி என்னவோ அதை சொல்லியிருந்த நீங்க சரியான டைமுக்கு வந்துருக்கணும்ல மிஸ்டர் விஜய்னு கேட்டிருந்தாருன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி அப்போ அவருடைய ஆளுமையை அவர் நிரூபித்திருப்பார். என்ன பண்ணிட்டாரு, கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி 2 பேர் இவங்களை கேட்டால் அவங்கள ஆளை செட் பண்ணி கொடி ஆசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை உங்கள் ஆட்களே தான் வந்து எங்கள் கூட்டத்தில் கொடியை காட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட அதாவது அரசியலில் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு தீர்க்கமான ஒரு இது இருக்கணும். இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு சொல்லி ஒரு மென்மையான போக்கை அவர் கடைபிடித்ததால தான் அந்த பலனை வந்து இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறார். இப்போ வந்து இல்லை நாங்கள் அப்படி கிடையாது, இப்போ அவங்க அஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்க போய் நாங்கள் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து வேடிக்கையாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்களோ, இப்போ வந்து அதிமுக என்னென்ன விஷயங்களை வந்து திரு விஜய் அவர்களை நோக்கி முன்வைக்கிறதோ அது எல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் பொது வெளியில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே இதுதான். இதற்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு காரணமே அதிமுகவுடைய அந்த இவர்கள் அந்த முன்னாள் அவர்களுடைய அந்த நடத்தை தான் காரணம்னு சொல்லி இது பண்ணலாம். இப்போது எப்படின்னா இவர்கள் 2 பேர் அதிமுக யாராக இருக்காலும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை வந்து மறந்து போயிடுறாங்க. என்ன அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை, தமிழ்நாடை விட்டுருங்க, இந்தியாவே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னா மத வெறுப்பு, மதத்தை வைத்து செய்யக்கூடிய வெறுப்பரசியல். இதுதான் வந்து இந்தியாவை வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க, மதத்தின் பெயரால் மக்களின் கவனத்தை திசை திருப்பி ஒட்டுமொத்த இந்தியாவை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது பாஜக. இதை பற்றி யாராவது கேள்வி எழுப்புறாங்க, ஒருத்தங்க கூட்டணியில் இருக்காங்க, இன்னொருத்தங்க மறைமுக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன் மறைமுக ஆதரவுன்னு சொல்லிட்டு. திருப்பரங்குன்றம் விவகாரம் இன்னைக்கு வந்து அவங்க தர்கால வந்து விழா நடத்துறாங்க. தர்காவில் எப்படி விழா நடத்தலாம்னு கேட்கக்கூடிய தைரியம் எங்கிருந்து வருது? தர்கால விழா நடத்துறது அவர்களுடைய உரிமை. அதை பார்த்து எப்படி விழா நடத்தலாம், தீபம் ஏற்ற விடாமல் எப்படி விழா நடத்தலாம்னு கேட்கக்கூடிய தைரியம் எங்க வருது? அதை எதிர்க்க பேசக்கூடிய தைரியம் தாவேக்கால இருக்க யாருக்காவது இருக்கா? அப்படி பேசியிருந்தீங்க அப்படின்னா பாஜக சொல்வது தவறு, தமிழ்நாட்டில் இப்படி பேசாதீங்க, ஒரு மதத்திற்கு எதிராக இப்படிப்பட்ட வெறுப்பை உமிழாதீர்கள்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடியவர்கள் ஓகே, நம்ம வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதிமுக போனாலும் பரவாயில்ல, மற்ற கட்சிகள் நம்மளை பாதுகாக்க இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உணர்ந்திருப்பார்கள், ஒரு செக்யூர்டு ஃபீலிங் இருந்திருக்கும். ஆனால் அதை டோட்டலாக விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய அரசியல் எதிரி இவங்க வந்து வேற வழி இல்லாமல் அவங்களோட சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை ஒரு மதவெறி காடாக மாற்றக்கூடிய பாஜகவிற்கு ஆதரவாக 2 பேரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இருக்கிறாங்க, இவங்க மௌனமா இருக்கிறாங்கன்னு வேணா சொல்லுங்க. அவங்க ஆதரவு நிலைப்பாடு எடுக்கலையே. எங்களுக்கு எங்களுக்கு 2 எதிரிகள் ஆக்சுவலா, ஒன்னு அரசியல் எதிரி, இன்னொன்னு உலகத்துல எல்லாருமே ஒத்துக்கொண்டது. 2 எதிரிகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, 2 பேரும் சண்டை போடுறாங்க, ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம். கொள்கை எதிரியோட நீங்க சண்டை போட தேவையில்லையா? இல்ல சார், அரசியல் எதிரியோட சண்டை போடுறீங்க, அதை விட அதிகமான சண்டை அரசு கொள்கை எதிரியோட தானே போடுறோம். தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய கட்சி தாவேகா. இளைஞர் மனதில் இந்த மாதிரி போயிட்டு ஒரு மதவெறி அரசியலை ஊட்டக்கூடிய எண்ணம் எங்களுக்கு நிச்சயமா கிடையாது. பாஜக இப்படி பண்றாங்க, சரி ஓகே. இல்ல, பாஜக மதவெறி அரசியலை செய்கிறது, பாஜக வகுப்புவாதத்தை வளர்க்கிறது, மத பகைமை வளர்க்கிறது அப்படின்னு உங்க இளைஞர்கள்ட்ட தொண்டர்கள்ட்ட அரசியல் புரிதல் இல்லாம ஒரு ஆர்வத்தில் வரக்கூடிய இளைஞர்கள்ட்ட என்றைக்காவது தாவேகா சொல்லி இருக்கிறதா? இப்ப மகாத்மா காந்தியின் பெயரை ஒரு முக்கியமான திட்டத்திலிருந்து நீக்கிறாங்க. சரி, நேற்று திரு சிதம்பரம் சொல்றாரு மகாத்மாவை 2வது முறையா கொல்றாங்கன்னு நேற்று விமர்சனம் பண்றாரு. ஒரு வரி விமர்சனம் வந்ததா? திரு எடப்பாடி பழனிசாமி கூட விமர்சனம் பண்ணியிருக்காரு, அது அந்த பெயரை தொடரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன், வேண்டுகோள் வைக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க அது கூட வரலையா? அது உலகத்துல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறதாவே உங்களுக்கு தெரியலையே? இல்ல, திரும்பவும் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. ஏன் அது தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இல்லையா? இல்ல சார், எம்என் ரேகா வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில் நடக்கிற ப்ரோக்ராம். தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னே தவிர அதை பேசக்கூடாது நான் சொல்ல வரேன். நீங்க பேசுனீங்களா? புரியல. நீங்க பேசுனீங்களா? விஜய் பேசினாரா?
இல்ல எல்லாத்துக்கும் கருத்து சொல்லியாம அவசியம் இருக்கான்னு எனக்கு புரியல ஆக்சுவலா. ஒரு அரசியல் கட்சி மக்களை பாதிக்கிற கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை கருத்து சொல்ல மாட்டீங்க. நீங்க ஒரு நேர்மையான நெறியாளர், நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு தலைப்பு என்ன? முதல் தலைப்பு திமுக வாக்குறுதிகளை தயார் செய்து விட்டது, இல்ல தயார் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதை பத்தி பேசலாம், பேசுவோம் சார். அதை பத்தி பேசலாம். திருப்பரங்குன்றம் நீ டாபிக்ல இருக்கா? இல்ல வாக்குறுதி டாபிக்ல இருக்கல, அதை பத்தி பேசலாம். சரி, நீங்க எத்தனை வாக்குறுதிகள் இருக்காங்க, எத்தனை நிறைவேற்றி இருக்காங்க, அதை பேசலாம். பேசலாம். பேசுவதற்கு இப்ப நீங்க பாருங்க, நான் கேட்ட கேள்விக்கு தனியா விவாதம் வைக்க முடியாதுல்ல. இப்போ வந்துங்க, இந்த ஒரு கேள்வினா அந்த கேள்விக்கு ஆம் இல்லை கருத்து இல்லை, சார் நான் அதை மதிக்கிறேன். சரி தவறு கருத்து இல்லை, இந்த மூணு லைன்ல டிபேட் நடத்த முடியாது. ஒரு ஆர்டரா வருவோம். இப்ப உங்களை கேட்ட கேள்வி ஒரு மீடியால ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆக்சுவலா கேட்டதானே அவர் சொல்றாரு. மீடியால ஒரு சிறந்த நிறுவனம் இருக்கும்போது முதல் தலைப்பு என்னது? திமுகவுடைய வாக்குறுதிகள். அதை பத்தி முதல்ல பேசலாமேன்னு சொல்றேன். எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில பேசலாம். திருப்பரங்குன்றம் பேச வேணாம்னு சொல்லி நானு இப்ப பேசுங்களேன். வாக்குறுதிகளை பத்தி கடைசியா பேசலாம், அதுதானே பேச போறீங்க. இப்போ உங்க கருத்து சொல்லுங்க, நான் அதுக்கு அப்புறம் வாக்குறுதிக்கு போறேன். திருப்பரங்குன்றம் தலைப்பு போடுறது கண் துடைப்பா சார்? கண் துடைப்பு இல்லங்க, பேசுவோம். அவர்கிட்ட பேசணும். உங்கள்ட்ட அதை கேட்க முடியாது, அவர்கிட்ட தான் அதை கேட்க முடியும். சரி, நியாயமான கேள்வி. இல்ல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்ன்ற ஒண்ணு எடுத்துட்டு ஜி ராம் ஜின்னு சொல்லிருக்காங்களே, அது தாவேகாவுக்கு ஒரு இஷ்யூவா இல்லையா? அதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? அவ்வளவு நீலி கண்ணீர் வடிக்கக்கூடிய திமுக எத்தனை திட்டங்களுக்கு மகாத்மா காந்தி பேர் இங்க வச்சிருக்காங்க? மகாத்மா காந்தி பேரை எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் கட்சியில கூட்டணி இருந்தவங்க மகாத்மா காந்தி அது கேட்கல சார். நான் திமுக கேட்கல, நீலி கண்ணீர் கேட்கல. அவரு சார் காங்கிரஸ் கேக்குது. சோனியா காந்தி கட்டுரை எழுதுறாங்க, ராகுல் காந்தி கேட்கிறாரு, பிரியங்கா காந்தி கேட்கறாங்க, கர்கே கேட்கிறார், சிதம்பரம் கேட்கிறார். ஏன் விஜய் கேட்கல? கண்டிப்பா கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க சொல்லவே. ஓகே சரவணன். இல்ல இப்போ நீங்க வந்து நியூட்ரலிட்டி, நாங்க ஏன் பதில் சொல்லணும், நாங்க ஏன் இத பத்தி சொல்லணும் அப்படின்றாங்க. ஏன் பதில் ஒரு சொல்லணும்? அரசியல் இல்ல நியூட்ரலிட்டி. நீங்க கேள்வி ட்விஸ்ட் பண்றீங்க. நான் சொன்னது விவாதத்துறை முதல் தலைப்பு. சரி ஓகே, இல்ல அவங்க பேசலங்க, நியூட்ரலா இருக்காங்க. see உலகத்திலேயே வந்து ரொம்ப known phrase, the darkest places in hell are reserved for those who maintain neutrality in times of moral crisis. இது வந்து எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயம். நீங்க வந்து ரோம் பற்றி எறிந்து கொண்டிருக்கும் பொழுது நான் நியூட்ரலா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிடில் வாசிட்டு இருக்க முடியாது. அதை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு இப்போ இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பத்தி எறியும் பொழுது ஆளுங்கட்சியில பிஜேபி இருந்தாங்க, கூட உட்கார்ந்தது திமுக, மத்திய அமைச்சர் இருந்தாங்க. என்னைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பதில் சொல்லுங்க. கூட ஆளுங்கட்சியில இருந்தாங்க. அது ஒரு காரணமா காமிச்சு வெளிநடப்பு செய்ய வேண்டியதுதானே? ஆட்சி விட்டு வெளிவர வேண்டியதுதானே? மொத்தமா இருந்தீங்கல்ல, அமைச்சர் உள்ள உட்கார்ந்துருந்தீங்கல்ல. ஒரே நிமிஷம். இப்போ இவர்களுடைய இது என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்கள் அதை செய்தீர்கள் இதை செய்தீர்கள். இப்போ ஒரே கேள்வி, நீங்க ஏன் இதை செய்யல அப்படின்றது முக்கியமான கேள்வியாக இருந்து வருகிறது. இப்போ எல்லாரும் வந்து கிறிஸ்துமஸ் விழாவில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் கலந்து கொண்டிருக்கிறார், இவங்க கலந்துட்டு இருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்வார்கள். உடனே எல்லாரும் என்ன ஒரு கருத்தை விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள், நீங்கள் வந்து மத அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால வந்து உங்களுக்கு ஓட்டு வந்துடும் அப்படின்றதுக்காக போறீங்க. ஐயா, அப்படிலாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு விழாவில் கலந்து கொண்டு, ஒரு மதத்துறை விழாவில் கலந்து கொண்டு அதுக்காக யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தைரியம் வந்து உங்களை சார்ந்த அரசியல் இயக்கத்துக்கு இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில். திரு ஆலூர் ஷானவாஸ், 2-3 விஷயங்களை குயிக்காக கேட்கணும். ஒன்று, திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி தயாரிப்பதற்கான ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க. வளர்ச்சியை நோக்கிய அம்சங்களை நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து தயாரிப்போன்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, தூய சக்தி யாரு, கலப்பட சக்தி யாரு, தீய சக்தி யாருன்னு ஒரு விவாதம் நடக்குது. அதில் உங்கள் புரிதல் என்ன? திமுக கடந்த தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை முடிந்தவரை நிறைவேற்றியிருக்கிறது இந்த ஆட்சி காலத்தில். அந்த வாக்குறுதிகளை கொடுக்கும்போது அது கிண்டல் செய்யப்பட்டது, கேலி செய்யப்பட்டது, இது சாத்தியமே இல்லை என்று சொல்லப்பட்டது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை அறிவிக்கப்பட்ட போது இந்தியாவில் அதுவரை அது எங்கும் இல்லை, ஒரு புதிய திட்டமாக தமிழ்நாட்டில் முன்மொழியப்பட்டது. அப்போது குறிப்பாக பாஜகவை சார்ந்தவர்கள், ஒன்றிய அரசை வழிநடத்தக்கூடியவர்கள் அதை மிகப்பெரிய அளவுக்கு சேலஞ்ச் பண்ணாங்க. இது சாத்தியம் இல்லை, எங்கிருந்து நிதி வரும், தமிழ்நாடு ஏற்கனவே நிதி சுமையில் இருக்குது, கடனில் இருக்குது, நிதியை எங்கிருந்து எடுப்பீங்க, இது வாய்ப்பே கிடையாதுன்னு நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சர் வரைக்கும் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. ஆனால் அதை சாத்தியப்படுத்தியதுக்கு பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, இது சாத்தியம்தான் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு எந்த பாஜக கேலி செய்ததோ, எந்த பாஜக அதை வந்து இகழ்ந்ததோ, அதே பாஜக தேர்தலை சந்திக்கும் போது வட மாநிலங்களில் இந்த வாக்குறுதி இல்லாமல் அவங்க தேர்தலை சந்திக்கிறதே இல்லை, அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி கட்டணம் இல்லா பேருந்து மகளிருக்கு, அதை லிப்ஸ்டிக் பஸ்ட்னு கிண்டல் பண்ணாங்க.
இப்போ பாருங்கள், ஆந்திராவில் பிஜேபி கூட்டணி அரசு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்று சந்திரபாபு நாயுடு கொடி அசைச்சு தொடங்கி வச்சு அந்த பஸ்ஸில் பயணம் போகிற காட்சியை நம்ம பார்த்தோம். காலை உணவு திட்டம் இங்கே தொடங்கப்படும் போது வலதுசாரி பத்திரிகைகள், நடுநிலை நாளேடு, உண்மையின் உரைகள்னு சொல்லக்கூடியவங்க எப்படி எழுதுனாங்க, எவ்வளோ மோசமாக அதை இழிவாக சித்தரித்து முதல் பக்கம் அட்டை போட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்போ என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளோ சிறப்பான திட்டத்தை எப்படி செயல்படுத்துறீங்கன்னு இங்கே வந்து கிச்சனில் புகுந்து பார்த்துட்டு அங்கே போய் நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழலை பார்க்குறோம். அப்போது இதுமாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொன்றுமே மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் தான் பின்னாளில் அது வந்து உணர்த்தப்பட்டிருக்கு. இது வந்து வாக்குறுதிகள் தொடர்பான ஒன்று. இந்த தீய சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போனால், இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய தீய சக்தி யாரு? தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிவாரண நிதியை தர மறுக்கிற தீய சக்தி யாரு? தரணும்னு சொல்லி போராடுற தூய சக்தி யார்? கல்வி நிதியை தர மறுக்கிற தீய சக்தி யாரு? தரணும்னு சொல்லி போராடுற தூய சக்தி யார்? வரிசையாக போடுங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூவை பற்றி சொன்னார். அது எப்போ நடந்துருச்சு, இப்பயும் அதை பற்றி பேசுறீங்கன்னு தாவேகா சகோதரர் கேட்குறாரு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்காங்க பிரச்சனை. இன்னைக்கு அங்கே சிக்கந்தர் தர்காவில் கொடியேற்ற நிகழ்வு, சந்தனம் நிகழ்வு. என்ன ஆச்சு? பிஜேபி தலைவர் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்கார். காலங்காலமாக நடக்கிற ஒன்று இன்னைக்கு நடந்திருக்கு, அதை ஏன் தடுக்கலைன்னு கேட்குறார். தீபம் ஏற்றுவதை தடுத்தீர்கள் அல்லவா, சந்தனம் பூசுவதை ஏன் தடுக்கவில்லை என்கிற கோணத்தில் அவருடைய கேள்வி, பிஜேபி தலைவருடைய கேள்வி அமைந்திருக்கு. ஏதோ ஒரு ஃபேக் ஐடியில் யாரும் பேசல. நயினார் நாகேந்திரனுடைய அறிக்கை இருக்கு, பாஜகவுடைய மாநில தலைவர். அப்போ ஒரு சிறுபான்மை மக்களினுடைய வழிபாட்டு உரிமையின் மீது அவர் கேள்வி எழுப்புறார். ஏற்கனவே இந்துக்களின் வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டதாக ஒரு உருவம் கொடுக்கிறார். இந்துக்களின் வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டதா திருப்பரங்குன்றத்தில்? இல்லை. காலங்காலமாக எந்த இடத்தில் கார்த்திகை தீபம் நாளில் தீபம் ஏற்றப்படுமோ அதே இடத்தில் அதே நாளில் தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. இந்துக்களின் வழிபாட்டு உரிமை மீண்டும் நிலைநாட்டப்பட்டு விட்டது. காலங்காலமாக நிலைநாட்டப்பட்டது போல் இந்த ஆண்டு நிலைநாட்டப்பட்டது. அதில் ஏதாவது இந்த அரசு பிழை செய்திருந்தா பிஜேபியும் கேட்கலாம், தாவேகாவும் கேட்கலாம், அதிமுகவும் கேட்கலாம், நாமும் கேட்கலாம். நீங்க கேட்ட கேள்வி, ஆனால் அப்படி எந்த பிழையும் செய்யல, எந்த பிழையும் செய்யல, எந்த பிழையும் இந்த அரசு செய்யல. அப்ப எந்த பிழையும் செய்யாத இடத்துல அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றது தீய சக்தி யாரு? அதுல இந்த அரசு என்ன செய்யணும்னு நினைக்குது தாவேகா, என்ன செய்யணும்னு நினைக்குது அதிமுக? இந்த அரசு கொடுத்த 505 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறோம். அதான் தாவேகோட விருப்பம். அதெல்லாம் பண்ணியாச்சு சார். இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் திருப்பரங்குன்றம் இஷ்யூல செஞ்ச ஒண்ணுதான் அவர் சொன்னாரு. தீய சக்தி பாஜக இந்த மண்ணின் ஒற்றுமையை குலைக்க பார்க்குது. அப்ப அதை கண்டிக்கணுமா வேண்டாமா? அந்த தீய சக்தியை நோக்கி கேள்வி எழுப்பணும்ல. அந்த தீய சக்தி இவ்வளவு பெரிய வேலையை பண்ணுது மக்கள்கிட்ட சொல்லணும்ல. அதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க. அதாவது பிஜேபி ஒற்றுமையை குலைக்கிற வேலையை செய்து, சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கிற வேலையை செய்து, அதை பத்தி கேள்வி கிடையாது. அதை தடுக்கிற இடத்துல நின்று ஒரு அரசு மல்லு கட்டுது, அதை நோக்கி கேள்வி. அப்போ உண்மையிலே உங்களுக்கு தீய சக்தி யார் இந்த இடத்துல? அரசு இதுல என்ன தீய செயலை செஞ்சது? ஒரு அதெல்லாம் சுட்டி காட்டணும்ல. இந்த செயலை அரசு செய்தது தவறுனாவது சுட்டி காட்டுங்க. திமுக அரசு திருப்பரங்குன்ற விஷயத்துல செய்த தவறு இந்த தவறு அப்படின்னு ஒன்ன சுட்டி காட்டுங்க. அதெல்லாம் லாஜிக் ஆர்குமெண்டா இருக்க முடியும். என்ன இது ஃபூலிஷ் ஆர்குமெண்டா இருக்கு? லாஜிக் ஆர்குமெண்ட் என்ன? அதுல திருப்பரங்குன்ற விஷயத்துல திமுக அரசு செய்த பிழை என்ன சொல்லுங்க. தாவேகாவுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க, என்ன பிழை? அதுல பிஜேபி பிழை செஞ்சிருக்கு. அப்ப பிஜேபி செய்த பிழையை சுட்டி காட்டுவதற்கு துணிவு இல்லைன்னா எதுக்கு கட்சிக்கு வரீங்க, அரசியலுக்கு வரீங்க? சார் எங்க நீங்க நான் என்ன சொல்றேன், மகாத்மா காந்தி பேரை தூக்குறாங்க, உடனே அவர் எங்க பாக்குறாரு? தூக்கினவன கேள்வி கேட்கலையே. ஏன்னு கேட்டா திமுக பேர் வச்சிருக்கா, மகாத்மா காந்தி பேர் எதுக்கா வச்சிருக்கா சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. இதுதான் டைவர்ஷன் பாலிடிக்ஸ். திமுக அரசு நீங்க பேசும்போது நான் பேசி முடிச்சேன், உங்க தரப்பு பேசுங்க. அதான் நான் என் கருத்தை சொல்லி முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க, எவ்வளவு நாள் பேசுங்க. கன்னிமரா நூலக வளாகத்தில் மகாத்மா காந்தி சிலையை முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரா இல்லையா? இங்க நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற சில சாலைக்கு மகாத்மா காந்தி உத்தமர் காந்தி சாலைன்னு கலைஞர் பெயர் சூட்டினாரா இல்லையா? எத்தனை திட்டங்கள் மகாத்மா காந்தி பெயர்ல, எத்தனை நினைவு சின்னங்கள் தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்டிருக்குது? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒன்று தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க, இல்லைன்னா தெரியாதுன்னாவது சொல்லுங்க. ஆனால் அரை உண்மை பேசாதீங்க. அப்போ உத்தமர் காந்தி சாலைன்னு தமிழ்நாட்டில் பெயர் இருக்கு, அவருக்கு சிலை எழுப்பப்பட்டிருக்குது இந்த ஆட்சியில சொல்றேன். அப்போ பெயரை மறைக்கிற சக்தியை நோக்கில உங்க கோபம் வரணும். காந்தியின் மீது உங்களுக்கு பற்று என்றால் காந்தி பெயரை தூக்குறாங்க ஒரு திட்டத்தில் இருந்து. அப்ப சாதாரண ஒரு குடிமகனுக்கு கூட கொந்தளிப்பு வரணும்ல, ஒரு கேள்வி வரணும்ல. ஒரு அரசியல் கட்சிக்கு கேள்வி கிடையாது. அதுல இவ்வளவு வெகுமக்கள் எல்லா பிரச்சனைக்கும் கருத்து சொல்ல சார், எல்லா பிரச்சனையிலும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தாவேகா எடுக்குது. எல்லா பிரச்சனையிலும் திமுக நோக்கி கருத்து சொல்றீங்கல்ல,
எதுல கருத்து சொல்ல முட்டீங்க? திமுக பண்றது பூரா தப்பா இருந்தா அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு கருத்து அதான் நான் கேக்குறேன். திருப்பரங்குன்ற விஷயத்துல என்ன தப்பு அதை சொல்லுங்க. இப்போ கடந்து போன ஒரு திருப்பரங்குன்ற விஷயத்துல என்ன தப்பு சொல்லுங்க. நான் தான் கேக்குறேன். அதே கடந்து போறீங்க. கடந்து போன ஒரு மழைக்காலம் திருப்பரங்குன்ற விஷயத்துல அவங்களோட திருப்பரங்குன்ற விஷயம் இன்னைக்கு இந்த மண்ணினுடைய அசல் தன்மையை பாதிக்கிற விஷயம். இந்த மண்ணை குலைத்து போடுகிற விஷயம். நாம காலங்காலமா கட்டி காத்த சமூக விவசாயிகளுக்கு சவால் விடுகிற விஷயம். வாக்குறுதி அத வந்து அனுமதிச்சோம்னா ஒரு ஒன்றியத்திலே ஒரு தானிய கிடங்கு அமைக்கப்படும். எல்லாமே கெட்டு போயிடும். என்ன பண்ணி வரீங்க? விஷயத்துல நாம அமைதியா இருந்தா தமிழ்நாட்டுல நம்ம கட்டி காப்பாத்தி எல்லாமே காட்டுல போயிடும். எல்லாமே நாசமா போயிடும். அப்ப அது ரொம்ப கோர் இஷ்யூ. அது தமிழ்நாட்டினுடைய தன்மையை பாதிக்கக்கூடிய ஒன்று. அந்த விஷயத்துல என்ன தப்புன்னு சொல்லுங்கன்னு கேக்குறேன். தப்ப சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த தீய சக்தி என்ன தீய செயலை செய்ததா சொல்லுங்க. ஆமா சார், இத்தனை கோடி விவசாயிகள் வயித்துல அடிக்கிற திமுக தீய சக்தி தான். நான் கேக்குற பாயிண்ட் உங்கள்ட்ட பதில் இல்ல. அப்ப நீங்க பேசாதீங்க குறுக்க. சார், கொடுத்த வாக்குறுதி நம்பர் 50 ஒரு ஒன்றியத்திலும் எல்லா வாக்குறுதியும் தானிய கிடங்குகள் அமைக்கப்படும். எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றியது. கேள்விக்கு பதில் இல்ல பாருங்க. நெல் மூட்டைகள் நிறைய ஒட்டுமொத்த தமிழகமும் பாச்சி. அவ்வளவு விவசாயிகள். சரி, அவ்வளவு விவசாயிகள் அவங்களுடைய போராடி வந்து விளைவிச்ச வேலை. ஓகே, டன். நெல் ஈரப்பத அளவை வந்து முதல்ல ஏன் சார் நனைய விடுறீங்க? கேட்கும்போது ஒன்றிய அரசு மறுத்து விட்டது. ஏன் சார் நனைய விட்டீங்க? ஒன்றிய அரசு மறுத்து சொல்லணும்ல. ஒன்றிய அரசை நோக்கி ஒரு கேள்வி கேட்கணும்ல. ஒரு மாநில அரசு இப்படி ஒரு கோரிக்கை வைக்கும் போது அந்த அதிகாரம் ஒன்றிய அரசின் கையில இருக்கும்போது அந்த அதிகாரம் மாநில அரசு கையில இல்ல. ஏன் தமிழ்நாடு அந்த அதிகாரம் ஒன்றிய அரசின் கையில இருக்கு. அந்த அதிகாரத்தை வைத்துள்ள ஒன்றிய அரசு அதை செய்ய மறுக்கும் போது ஒன்றிய அரசை நோக்கி ஒரு கேள்வி கேட்கணும்ல. அந்த கேள்வி கேட்டீங்களா சார்? நீங்க மெட்ரோ திட்டத்துல அது ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசு இணைந்து செய்கிற திட்டம். ஒன்றிய அரசு தன்னுடைய கடமை செய்ய மறுக்குது. அந்த இடத்துல கேள்வி கேட்டீங்களா? அந்த இடத்துல கேள்வி கேட்டீங்களா? நீங்க மாநில அரசு கேள்வி கேளுங்க, தப்பே கிடையாது. மாநில அரசு ஏதாவது பிழை செஞ்சா கேள்வி கேளுங்க. ஆனா ஒன்றிய அரசு நோக்கி கேள்வி எங்க? அப்ப எதுல பேசவே மாட்டேன்னா நீங்க யார்? கட்சி, ஒரு பாரம்பரிய கட்சி சொல்றீங்க. நீங்கள் யார்? பழமையான கட்சி. உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய எனக்கு கேட்க மட்டும் தான் தெரியும். எப்படி சார் நியாயமா இல்ல, என்ன பதில் சொல்லலங்க? எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றியாச்சு. வாக்குறுதிகள் சில வந்து இன்றைக்கு வந்து அது செயல்படுத்த முடியாம இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல. ஆமா சார், கொஞ்சம் இருங்க. ஒன்றிய அரசு நிதியை கொடுக்கல. அந்த ஒன்றிய அரசு அந்த நிதியை கொடுத்திருந்தால் எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருப்போம். எந்த குறையும் வைக்கல. இதை விட சிறப்பான ஆட்சி. இன்னைக்கு நீங்க வந்து கிறிஸ்துமஸ் விழா நடத்துறீங்க. கிறிஸ்துமஸ் விழாவில் பேசக்கூடிய ஆர்காட் நவாப் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு சிறப்பானதாக இருக்கு அப்படின்றாரு. குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சிறப்பானதாக இருக்குன்றாரு. பொருளாதார வளர்ச்சி யாருமே நினைத்து பார்க்க முடியாத நிலையில இருக்கு அப்படின்றாரு. கண்காட்சி மாதிரி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு பக்கம் விமர்சனம். உங்க கூட்டத்தில் வரக்கூடியவர் என்ன ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்? இதுதான் சார் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிதர்சனம். திமுக வந்து தமிழ்நாட்டை கடந்த 5 ஆண்டுகளிலே உயர்த்தியது போல இந்தியாவில் எந்த மாநில கட்சியும் மாநில ஆட்சியும் 5 ஆண்டுகளில் இப்படி ஒரு வளர்ச்சியை இந்த 75 ஆண்டுகளில் இந்தியாவில் யாருமே செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட சிறப்பான சாதனைகளை செய்து காட்டியவர் தமிழ்நாட்டின் முதல்வர். தமிழக வரலாற்றில் அதிகமா கடன் வாங்குறது மட்டும்தான் திமுக செய்த மிகப்பெரிய சாதனை. திருப்பி பொய். அகைன் இது என்ன? யார் இந்த பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள்? இந்த பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். என்ன பொய் அப்படின்னா தமிழ்நாடு தான் கடன் ஜாஸ்தியா வாங்கியிருக்காங்க. ஒரே நிமிஷம் கேட்டுக்கோங்க. 15th பிளானிங் கமிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 30% வரைக்கும் உங்களுடைய ஜிஎஸ்டிபில 30% வரைக்கும் கடன் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கடன் 25.6% தான். மற்ற எல்லா மாநிலங்களை விட கம்மி. நம்முடைய வருவாய் ஜாஸ்தியா இருக்கு. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி கடனும் ஜாஸ்தி ஆகுது. இது ஏதோ கடன் மட்டும் ஜாஸ்தியான மாதிரி கிடையாது. இப்படிப்பட்ட பொய்களை சொல்லிதான் இதுவரை உங்களால அரசியல் செய்ய முடிஞ்சிருக்கு. இதை தாண்டி உண்மையை பேசி அரசியல் செய்ய முடியாது உங்களால. மாநில அரசுகள் வாங்குற கடனை நியாயப்படுத்துறீங்க. மாநில அரசு கடன் வாங்கக்கூடாதுன்னு இன்னொரு தரப்பு விமர்சிக்குது. கடன் வாங்கக்கூடாது சொல்லுங்க சார். மிக அதிகமாக வாங்குறாங்க. பட் சுதந்திர இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகள்ல இந்திய அரசு வெளிநாடுகள்ல வாங்கின கடன் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அது பேசப்படாமலே போயிடுது. 200 லட்சம் கோடி கடன். அதையும் நீங்க ஜிஎஸ்டிபியும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வரவே இல்லையே. மாநிலங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு உச்ச வரம்பு வச்சிருக்காங்க. சாவரின் கேரண்டி யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கணும். யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குற சாவரின் கேரண்டி அடிப்படையில் வெளிநாட்டில் கடன் வாங்குறாங்க. ஆனா ஒன்றிய அரசுக்கு அப்படியான எந்த நிபந்தனையும் இல்லை. அவங்க எவ்வளவு நாளும் வாங்கலாம். அது யாருமே இந்த மண்ணில பேச மாட்டோம். திரும்ப சொல்றேன். இது வந்து திரும்ப சொல்றேன். நம்ம ஒருத்தர் சொன்னா நேர்முக கூட்டணி ஒருத்தர் மறைமுக கூட்டணி ஒருத்தர். நான் ஏன் பதில் சொல்லணும்ன்றது
நீங்களும் அவர் சார்பா வாதாடுறீங்க இப்போ நீங்க. ஆமா, நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார், அதுக்கு மூலம் பதில் வரல. என்ன பதில், என்ன கேள்வி? நீங்க ஆட்சிக்கு வரும்போது எத்தனை லட்சம் கோடி இருந்தது, இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி? அதுக்கு தானே சார் ஆன்சர். நீங்க ஆட்சிக்கு வரும்போது ஜிஎஸ்டிபி என்ன இருந்துச்சு, நீங்க இப்போ என்ன ஜிஎஸ்டிபி? நீங்க ஆட்சிக்கு வரும்போது அதுதானே பேச தமிழ்நாட்டுல ஒரு ஒரே ஒரு இத மட்டும் எடுத்து வச்சிக்கிட்டு இல்ல இது மட்டும் எப்படி போச்சு, இது மட்டும் எப்படி போச்சுனா அது மட்டும் பதில் சொல்ல முடியும். தமிழ்நாட்டுல ஒரு தனிநபர் வருமானம் எவ்வளவு இருக்கு, நீங்க எவ்வளவு இருக்கு? ஜாஸ்தியா இருக்கு. per capita income இந்தியாவிலே தமிழ்நாட்டுல தான் ஜாஸ்தி. கடன் எவ்வளவு ஏறி இருக்கு, per capita income எவ்வளவு இருக்கு, ரெண்டு கம்பேர் பண்ணி சொல்லுங்க எப்படிங்க. ஐயோ சரி, திரு ஆலூர் ஷானவாஸ்ட்ட கேட்கணும். ஒரு நம்பிக்கையின் உச்சத்துல நின்று நாங்கள் பேசுறோம்னு திரு பிரதீப் ஒரு முக்கியமான கருத்தை பொலிட்டிக்கலா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தலை நோக்கிய நகர்வுல ஒரு கருத்தை சொன்னார். அப்ப வந்து கான்டெக்ட் என்னன்னா, திரு KP முனுசாமி அவர்கள் அதிமுகவோட மூத்த தலைவர் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார் தாவேகாவை நோக்கி. அதற்கு அடுத்து இன்னைக்கு பேசின திரு EPS அவர்கள் ஒத்த கருத்துள்ள திமுகவை வீழ்த்தணும், அதற்கு ஒத்த கருத்துள்ளவர்கள் எங்களோட சேரலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சான்ஸ் இல்லை, நீங்கள் உங்களை ஒரு மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு நிர்மல்குமார் சொல்கிறத பார்க்குறோம். இந்த ஒரு மூன்றாவது சக்தி அப்படின்னு ஒரு புதிய சக்தி வந்த பிறகு அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்ற ஒன்றில் ஒரு தள்ளாட்டமோ குழப்பமோ ஏடிஎம்கேக்கு இருக்கா, இல்லை KPM சொல்கிறது அந்த ஸ்டேஜை தாண்டிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? திரு ரவிராஜா குழந்தைகள் பேசுகிறதுலேருந்து பார்த்தா அந்த ஸ்டேஜை தாண்டிட்டாங்க, ஒரு நிதர்சனத்தை புரிய தொடங்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகே அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கலும் பிரச்சனையுமே இதுதான். அதாவது ஒரு லீடர்ஷிப் இல்லை, ஒரு 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 விஷன் இல்லை. கட்சியை எப்படி கொண்டு போகணும், கட்சியை எப்படி ஒருங்கிணைக்கணும், கூட்டணியை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற அந்த லீடர்ஷிப் இல்லாமல் போனதுனால தான் இந்த 8 ஆண்டுகளில் அதிமுக வரலாற்றிலே சந்திக்காத சரிவை அந்த கட்சி சந்திச்சிருக்கு. அதிமுக வரலாற்றிலே சந்திக்காத பிளவை அந்த கட்சி சந்திச்சிருக்கு. அதிமுக அப்படி பேச முடியாது சார், அப்படி விவாதிக்க முடியாது சார். சார் அப்படி விவாதிக்க முடியாது சார். என்ன கேட்டிருக்காரு பதில் சொல்றேன், அப்புறம் உங்க சுட்டு வரப்ப 2 பேர் பேசுங்க. என்ன பழக்கம் இது, என்ன பழக்கம் இது சார், என்ன பழக்கம் இது? இல்ல அவர் பேசி முடிச்சது முடியுமா, விவாதம் நடத்த முடியுமா சார்? எல்லாம் படிச்சவங்க தானே. நான் பேசி முடிச்சா நீங்க உங்க கருத்து பேசுங்க, நீங்க பேசுங்க, நான் குறிக்கவே இல்லையா? அப்புறம் என்ன பழக்கம் இது? அந்த அவர் ரன்னிங் கம்பெனி கொடுத்துருக்காரு, கிரிக்கெட் கமெண்ட்ல இருந்து எடுத்து வந்தீங்களா? ஓகே, பேச விடுங்க, நான் பேசி முடிச்ச பிறகு என் கருத்தை மறுங்க, தாராளமா மறுங்க. அப்போ அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய பிளவையும் இழப்பையும் சரிவையும் சந்திச்சிருக்கு. இது மறுக்க முடியாத உண்மை. 40 விழுக்காட்டுக்கு மேல அந்த கட்சியிட்ட வாக்கு இருந்ததா இல்லையா? மற்றவங்கலாம் விலகி சென்று விட்டாங்க. OPS அந்த கட்சியில் இல்ல, கட்சி EPS ட்ட இருக்கு. அது என்ன வடிவத்தில் இருக்கு சார்? கட்சி இருக்குது சார், என்ன வடிவத்தில் இருக்கு? 40 விழுக்காட்டுக்கு மேல ஓட்டுள்ள கட்சியா தானே அவர்கிட்ட EPS ஒப்படைக்கப்பட்டது. 18 விழுக்காட்டு கட்சியா ஒப்படைக்கப்பட்டது. 37 எம்பிக்களோட தான் ஒப்படைக்கப்பட்டது. 0 எம்பியோட ஒப்படைக்கப்பட்டது. ஆட்சி ஒப்படைக்கப்பட்டது இல்லை. ஆட்சி இருக்கா, MP இருக்கா, வாக்கு விழுக்காடு அதே வடிவத்தில் இருக்கா? அப்போ பெரிய சரிவை அந்த கட்சி சந்திச்சிருக்கு. ஏன்னா அந்த விஷனரி இல்லாதனால தான். அந்த கட்சி முடிவெடுத்து அந்த கட்சி இப்போ எதுவும் செய்ய முடியாது. சசிகலா அம்மா தான் முதலமைச்சர்னு அந்த கட்சி தான் முடிவெடுத்தது. வேற யாரும் திமுக முடிவெடுக்கல, VCK முடிவெடுக்கல, காங்கிரஸ் முடிவெடுக்கல. அதிமுக MLAக்கள் எடுத்த முடிவு நடைமுறைப்படுத்த முடியல. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலான்னு சொல்லி அந்த கட்சி பொதுக்குழு தான் முடிவெடுத்தது. வேற கட்சி பொதுக்குழு முடிவெடுக்கல, நடைமுறைப்படுத்த முடியல. ஜெயலலிதா அம்மா தான் பொதுச் செயலாளர், அந்த கட்சி முடிவெடுத்த பிறகு நடைமுறைப்படுத்த முடியாம போகுமா, ஆகுமா? MGR தான் பொதுச் செயலாளர், அந்த கட்சி முடிவெடுத்த பிறகு நடைமுறைப்படுத்த முடியாம போகுமா, நடந்துதா? ஆனா சசிகலா அம்மா தான் பொதுச் செயலாளர் முடிவெடுத்த பிறகு நடைமுறைப்படுத்த முடியல. ஏன்? ரொம்ப தூரம் டிராவல் ஆகி வந்துட்டாங்க. அதுதான் பிரச்சனை. நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் அங்க இருந்து தான் நீங்க இதை பார்க்கணும். அங்க இருந்து தான் அந்த ஆரம்பிக்குது. அங்க இருந்து யார் ஆரம்பிச்சா? பிஜேபி அதை விரும்பல. அதாவது அதிமுக முடிவெடுத்து விட்டது, தன் முடிவை அதிமுக எடுத்து விட்டது. பிஜேபிக்கு அதில் விருப்பம் இல்லை. பிஜேபிக்கு விருப்பம் இல்லை என்ற போது அதிமுகவுக்கு விருப்பம் இருந்தும் அதிமுகவால் நடைமுறைப்படுத்த முடியல. அங்க இருந்து ஆரம்பிக்குது. சரி, இன்னைக்கு உள்ளது அங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வாங்க. நீங்க விஜய் ஒரு முடிவு எடுக்கிறார், அதிமுக தன் பக்கம் வந்துரும், அதிமுகவோட நம்ம கூட்டணி சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடைய அவர் அதிமுகவை பற்றி விமர்சிக்காமலேயே 1.5 வருஷம் ஓட்டுறார். எங்கேயும் விமர்சிக்கல, ஒரு துளி பேசல. விஜய அதிமுகவும் விமர்சிக்கல. பார்க்குறோம் நாம. இந்த காட்சி இப்படியே போயிட்டு இருக்குதுல்ல. விஜய் என்ன நினைச்சிட்டாரு, அதிமுக முடிவு அதிமுக தானே எடுக்கும் அப்படின்னு. அதிமுக முடிவு அதிமுக எடுக்க முடியாத, பிஜேபியில் எடுக்கும். அவர் பிஜேபியோட போக முடியாது, கொள்கை எதிரின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. டிக்ளேர் பண்ணது பிறகு அதிமுகவோட சேரக்கூடிய விருப்பத்தோடவே அவர் விமர்சனம் இல்லாமல் கொண்டு போறாரு. அதிமுகவும் விஜய் விமர்சிக்காம போகும்போது திடீர்னு செங்கோட்டையனை வச்சு ஒரு சந்திப்பை பிஜேபி நடத்துது. அதிமுக உள்ள ஒரு கலகம் வருது. வேற வழி இல்லை, எடப்பாடி போய் அமித்ஷாவை பார்க்குறாரு, கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. விஜய்க்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இதுதான் உண்மை. இதுதான் நமக்கு பார்த்த காட்சிகளிலிருந்து நமக்கு புரிஞ்ச விஷயம். அப்போ
அதிமுகவின் முடிவை அதிமுக எடுக்க முடியாதுங்கிற அடிப்படை உண்மையை விஜய் புரிஞ்சுக்காம அதோட கூட்டணி போகலாங்கிற நம்பிக்கையில் அவர் இருந்தார். பரவாயில்ல, நம்ம தலைமையிலே சந்திச்சிடலாம், கூட்டணி விட்டு தான் வெளியே வந்துட்டோமா, இப்படியே கொண்டு போயிடலாம் எடப்பாடி நினைச்சாரு. அதுவும் நடக்கல. பிஜேபி அங்க ஒரு முடிவு எடுக்குது. அதிமுக யாரோட இருக்கணும், அது நம்மோட இருக்கணுமா விஜயோட இருக்கணுமா, நம்மோட இருக்கணும்னு பிஜேபி முடிவு எடுக்குது. போயிட்டாங்க. இன்னைக்கு விஜய்க்கு அதனால ஒண்ணும் தெரியல. விஜய் கூட்டணி வாங்க ஆட்சியில பங்கு தரலாம் அறிவிச்சாரு. ஒரு கட்சியும் போகல. ஏடிஎம்கே எப்படி ஒரு சின்ன கட்சி கூட போகல. எந்த கட்சியும் போகல. இதுவரைக்கும் போகல யாரும். அப்ப விஜயும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியா இருக்காரு. பிஜேபியோட போனதுனால அதிமுகவும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கு. இதுதான் உண்மை. இந்த விரக்தியில இப்ப என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு வேலையே கிடையாது, அவங்களே இப்ப ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. எங்களுக்கு வேலையே இல்லையா? குறுக்கிட்டீங்க சார். அதாவது ஆது அர்ஜுனா லாட்ரி மார்ட்டினால் திமுகவுக்கு அனுப்பப்பட்டார். லாட்ரி மார்ட்டின் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களால் பட்ட நஷ்டத்தை ஈடு செய்து பழிக்கு பழி வாங்க அதற்காக அனுப்பப்பட்ட ஆயுதம்தான் ஆதவ அர்ஜுனா திமுகவுக்கு சென்றார். இவர் இப்போ கதை சொன்னார் இல்லையா, நல்ல படம் திரைக்கதை வசனமெல்லாம் எழுதி சொன்னார் இல்லையா, அதே மாதிரி நான் ஒரு கதை சொல்கிறேன் சரியா. ஆதவ அர்ஜுனா அதற்காக திமுகவுக்கு அனுப்பப்பட்டார். அந்த ஆதவ அர்ஜுனா திமுகவிலிருந்து பெரும் தொகை கொடுக்கப்பட்டு விடுதலை சிறுத்தைக்கு அனுப்பப்பட்டார். விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் எப்படின்னா ரொம்ப வாழ்வில் நலிந்தவர்கள் கீழே இருக்கவங்க அவங்களை எல்லாம் மேலே கொண்டு வர்றதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு பேர் இயக்கம். அந்த பேர் இயக்கத்தின் ஒப்பற்ற தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணார்னா நியாய தர்மங்களை கடைபிடிக்கிறதுல நம்பர் 1 இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஆதவ அர்ஜுனா நல்லா வாட்ட சாட்டமாக 6 அடிக்கு மேலே 6'1" இருந்ததுனால ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொமோஷன் என்ன பண்ணிட்டாரு, டைரக்ட் ப்ரொமோஷனே கொடுத்துட்டார். எல்லாரும் கிளை செயலாளர் வருவாங்க, ஒன்றிய செயலாளர் வருவாங்க, நகர செயலாளர் வருவாங்க, அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் வருவாங்க. இவர் எப்படி போனார், டபுள் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப், 4 ஜம்ப், 5 ஜம்ப், 6 ஜம்ப் எல்லாம் போய் ஸ்ட்ரெயிட்டாக அவர் பக்கத்திலே போய் உட்கார மாதிரி போயிட்டார். இந்த கட்சி நியாய தர்மங்களை தமிழகத்தில் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இதற்கு நடுவே எந்தெந்த கட்சி எப்படி எப்படி நடக்கணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதற்கு முன்னால் திருமாவளவன் கட்சி விடுதலை சிறுத்தைகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருந்ததே கிடையாது. அவர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் யாரால் கிடைத்தது என்ற கடந்த கால வரலாறை திருப்பி பார்க்க வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த பொழுது திருமாவளவன் எப்படி இருந்தார், எப்படி பேசினார், எப்படி நடந்து கொண்டார் என்பதை இவர் அவர் போய் பார்க்கணும் சரியா. அவங்களுக்கு தனி சின்னமும் தனி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா வந்திருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இவ்வளவு நியாய தர்மங்களை பேசுகிறவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்து திமுகவுடன் எதற்கு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும்? பாஜகவே ஆகாது, பாஜகவே இருக்கக்கூடாது, பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இதற்கு முன்னால் உறவு வைத்த திமுக இப்போ எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு எல்லாம் வெளுத்து கொண்டு வந்து நீங்க இப்போ சேர்ந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னால மந்திரி சபையில இருந்தாங்க, ஆட்சி அனுபவிச்சாங்க, எல்லா சுகங்களையும் அனுபவிச்சாங்க. இப்போ அப்ப நல்லா இருந்தது, இப்ப பிடிக்கல. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கும் அப்போ அதிமுக நல்லதாக தெரிஞ்சது, இப்போ அதிமுக பார்த்தா ஸ்ட்ராங்காக இல்லை, தலைமை இல்லை, அப்புறம் இது இல்லை, பிடிவாக இருக்குது, அப்படியா இருக்குது, 40% இருந்தது கம்மியாகிடுச்சு. ரைட், ரொம்ப வருத்தப்படுறீங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி. அதற்கு நடுவே நீங்கள் இன்னொரு கருத்து சொன்னீங்க. என்ன சொல்கிறீங்க, இத்தனை எம்பிக்கள் இருந்தாங்க இப்போ இல்லையே. சரி, இதே கதையை இதே போல திமுகவினுடைய தலைவர் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் நீங்கள் சென்று துணிவு இருந்தால் அவர் நடத்துகிற மீட்டிங்கில் இதே கேள்வியை உங்கள் தலைவர் கேட்கட்டும், இல்லைன்னா நீங்கள் கேளுங்க. என்னென்ன 2 வாட்டி 10 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தீங்களே, அப்போ எங்கே கட்சியெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு போயிட்டீங்களா, ஏன் ஜெயிக்கல, இத்தனை % ஓட்டு இருந்தீங்களே, உங்கள் அப்பா கருணாநிதி இருக்கும் பொழுது எத்தனை % இருந்தது, அதற்கப்புறம் 2-10 வருஷம் ஆட்சியிலே இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் விரட்டி அடிச்சாங்களே, ஏன் அந்த கதை எப்படி, யாரால் நடந்தது, எப்படி நடந்தது, இதற்கு யார் காரணம் அப்படிங்கிற கதையை நீங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் தில்லு இருந்ததுன்னா, திராணி இருந்ததுன்னா திருமாவளவனும் இவரும் போய் கேட்டுட்டு வந்துட்டு எங்களை பத்தி விமர்சிப்பதற்கும் பத்தி விமர்சிப்பதற்கும் அதிமுகவின் வரலாறை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு 0.1% கூட தகுதி கிடையாது. எங்களோட தயவுல தான் உங்க கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சு இன்னைக்கு திமுக காவடி எடுத்துட்டு இருக்கீங்க. உங்க ஆபீஸ்ல பேட்டி கொடுக்கறதை விட திமுக ஆபீஸ்ல தான் முழு நேரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒத்துழைக்கணும் ரவிராஜா வேண்டும் என்று தெரிந்து பேச ரவிராஜா தெரியாமல் ரவிராஜா கடுமையான விமர்சனங்களை சந்திக்க வேண்டி வரும். ஓகே ஓகே ஒன்லைன் ஆதவ அர்ஜுனா, அததான் நான் சொல்றேன். ஆதவ அர்ஜுனா எப்படி துணை பொதுச் செயலாளர் ஆனார்?
எத்தனை ப்ரொமோஷனுக்கு அப்புறம் சார் நீங்கள் பேசிட்டீங்க சார், நான் பேச விடுங்க. என்ன இது அநாகரிகமாக இருக்கு? நான் இவ்வளோ நேரம் அமைதியாக தானே இருக்கேன், உங்களை பேச விட்டுட்டு அமைதியாக தானே இருந்தேன். ஏன் இவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்கிறீங்க சார்? உங்க அநாகரிகத்துக்கு இது அநாகரிகத்தின் உச்சம் சார். ஒரு தடவை சொன்னா எங்களுக்கு சார் இது அநாகரிகத்தின் உச்சம். ஓகே ஓகே அநாகரிகத்தின் உச்சம் இது. ஓகே ஓகே பாயிண்ட் வாங்க. நேரம் இல்ல பேச விட்டா தானே பேச முடியும். நீங்க பேசுங்க. அவர் கமெண்ட்ரி பண்ணிட்டே இருந்தா எப்படி பேச முடியும்? சுருக்கமா என்ன இது? இது எனக்கு இந்த ரொம்ப இதா இருக்குது. இந்த விவாதமே ரொம்ப தப்பா இருக்குது. ஓகே நான் என்ன சொல்றேன், ஆதவ் அர்ஜுனா டைரக்டா எப்படி துணை பொதுச் செயலாளர், ஜெயலலிதா எப்படி டைரக்டா கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார், உடனே எப்படி மாநிலங்களவை உறுப்பினர் ஆனார், அது மாதிரி ஆனார். அரசியல் கட்சியில யாரை எப்படி எந்த இடத்துக்கு வைக்கணுங்கிறதுக்கு நீங்களே வழிகாட்டி இருக்கீங்களே, அப்புறம் அதுல என்ன விமர்சனம் இருக்கு? ஒரு தலைவர் வந்து முடிவு பண்றாரு, ஒரு கட்சி முடிவு பண்ணுது யாரை எந்த நேரத்தில் எந்த பொறுப்பு கொடுக்கணும். எம்ஜிஆர் முடிவு பண்ணாரு, ஜெயலலிதாவை கொள்கை பரப்பு செயலாளர்கள் முடிவு பண்ணாரு, ஆக்குனாரு. அதுல என்ன கேள்வி இருக்கு நமக்கு? அவரை எடுத்த உடனே மாநிலங்களவை உறுப்பினராக நினைச்சாரு, ஆக்குனாரு. அதுல என்ன கேள்வி இருக்கு? இது ஒரு விமர்சனமா? இதை தூக்கிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் விசிகா அங்கீகாரத்தை அதிமுக சேர்ந்து வாங்கல. திமுக கூட்டணியில் நாங்கள் பான சின்னத்தில் நின்று திமுக சின்னத்தில் மற்ற கட்சிகளை நிற்கும் போது கூட நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்லி, பான சின்னங்கிறது சுயேட்சை சின்னம், அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்து 10 நாளில் போய் பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட போய் மக்கள் ஓட்டு போட்டு அங்கீகாரத்தை எங்களுக்கு இந்த அணியில் தந்திருக்கிறார்கள். கட்சிக்கு முதல் முறையாக அங்கீகாரத்தை இந்த 2021 தேர்தலுக்கு பிறகு நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதுபோல பானை சின்னத்தை இப்பதான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் 2 எம்பி பெற்ற பிறகு. அதனால அதிமுக அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதிமுகவோட உறவில் இருந்திருக்கிறோம், கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க, மறுக்கல. நான் சொல்வது ஏதாவது ஃபேக்சுவல் எரரா? நாங்கள் சொன்னது ஓ பன்னீர்செல்வம் சொன்ன ஸ்டேட்மெண்ட், செங்கோட்டையன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அதிமுகவில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். அமித்ஷா கூப்பிட்டாரு, அதிமுகவை பத்தி பேச கூப்பிட்டாரு. நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டாங்க, அதிமுக உட்கட்சி பிரச்சனை பத்தி பேச கூப்பிட்டாங்க. செங்கோட்டையன் ஸ்டேட்மெண்ட். அவர் எங்க கட்சி சொல்லல, திருமாவளவன் கூப்பிட்டாரு உட்கட்சியில் பிரச்சனை பத்தி பேச கூப்பிட்டாரு எங்களே சொன்னாரு, அல்லது திமுக சொன்னாரு, எங்க கூட்டணியில் இருக்க கட்சி சொன்னாரு, ஒரு இடைவேளை ஓபிஎஸ் சொன்னாரு, குருமூர்த்தி சொல்லி தர்மயுத்தம் நடத்துறேன்னு ஓபிஎஸ் சொன்னாரு. உங்க கட்சி தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், உங்க கட்சியை முழுக்க முழுக்க பிஜேபி வழி நடத்துதுங்கிறது உங்க கட்சி தலைவருடைய ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதை என்னன்னு பாருங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஒரு கேள்வியை நேர்மையாக வைத்திருந்தோம். நடிகர் விஜயின் தாவேகா தூய சக்தி அல்ல கலப்பட சக்தி என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி அவர்கள் விமர்சித்திருப்பது குறித்து ஒரு கேள்வியை எக்ஸ் தளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கான பதிலை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம், விவாதிக்கலாம். கேள்விக்களம் தொடர்கிறது. நடிகர் விஜயின் தாவேகா தூய சக்தி அல்ல கலப்பட சக்தி என்று அதிமுகவினுடைய மூத்த தலைவர் திரு KP முனுசாமி அவர்கள் விமர்சித்திருப்பது பற்றி எக்ஸ் தளத்தில் ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். அதற்கு நேயர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னென்னா, அது சரியான பார்வை என்று 33% பேரும், தவறான புரிதல் என்று 13% பேரும், கூட்டணிக்கு வராத விரக்தி என்று 54% பேரும் எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. உங்கள் நிறைவு பார்வை சார். பாலிடிக்ஸில் புதுசாக இருந்தாலும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னு மக்கள் ரொம்ப தீவிரமாக கவனிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த முறை விஜயண்ணா முதல் மாநாட்டிலே சொன்னது என்னென்னா, நம்ம நம்பி வருவாங்க இல்லையா, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். திமுக கூடாரத்தில் இப்போ 10 கிட்ட எரியுதாமா, இருந்தவங்களாம் இப்போ சீட் அதிகமாக கேட்குறாங்க, இல்லை எங்களுக்கு ஆட்சியில் கண்டிப்பாக பங்கு வேணும்னு காங்கிரஸும் இந்த வாட்டி வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்கணையை திமுக முன்னாடி தொடுத்திருக்காங்க. நாங்கள் மத்தியில் இருக்கும்போது ஆட்சியில் உங்களுக்கு பங்கு கொடுக்குறோம், மாநிலத்தில் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு காங்கிரஸ் கேட்டிருக்காங்க. இது நடக்குதாம். இது ஒருத்தர் பண்ணால் பரவாயில்ல, விசிகாலையும் அதே மாதிரி பேச்சுகள் போவதாக அடிபடுது. ஸோ இந்த பொலிட்டிக்கல் பாம் ஒன்று போட்டிருக்கோம். இது தமிழகத்தில் இதுவரை நடைபெறாமல் முதல் முறையாக யார் வந்தாலும் இந்த பவர் ஷேரிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பாக முழுக்க முழுக்க அதுக்கு விஜயண்ணா மட்டும் தான் காரணமாக இருப்பார். இது ஒன்று. இரண்டாவது, தீய சக்தி திமுக அப்படின்னு ஏன் விஜயண்ணா சொல்கிறார் அப்படின்னா, நிறைய வாக்குறுதிகளை, பொய் வாக்குறுதிகளை அள்ளி மக்களுக்கு கொடுத்துட்டு நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய வேலையை திமுக மிக தெளிவாக சொல்கிறது. நின்று ஒரு திமுக பேச சொன்னால் செஞ்ச நாளை சொல்வாரை தவிர செய்யாத நானூற்றம்பது பற்றி பேசவே மாட்டார். இது அவங்களுடைய பேச்சு திறமை. இந்த 75 ஆண்டு கால அனுபவம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குது. முழு சாப்பாட்டில் ஒரு பூசணிக்காய் எப்படி மறைக்கணுமோ அந்த வித்தை அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம், நாங்கள் அரசியல் புதுசு தான், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இங்கே கொடுக்க வந்திருப்பது மக்களுக்கு ஒரு தூய்மையான அரசியல், நல்ல அரசியல். மக்கள் நிம்மதியாக இருக்கணும். இதை தாண்டி பெரிய விஷயங்களை சொல்லி ஏமாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இந்த வாக்குறுதிகளை நம்பி விஜயண்ணா உள்ளே வந்திருக்காரு. மக்கள் பேராதரோட கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்னும் ஒன்று மட்டும் சொல்லணும். ஆக்சுவலாக காந்தியடிகள் ஒரு பொன்மொழி சொல்வார், அழகான பொன்மொழி. என்ன சொல்வார்னா, முதல்ல வந்து மக்கள் உங்களை பார்த்து நிராகரிப்பார்கள் அல்லது கேலி செய்வார்கள், இரண்டாவது உங்களை பார்த்து சிரிப்பார்கள், மூன்றாவது உங்களோட சண்டையிடுவார்கள்,
கடைசியில் நீ வெல்வாயின்னு அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். இந்த முறை விஜயண்ணா காந்தியடிகள் சொன்ன பழமொழியை நிறைவேற்ற போகிறார். இப்போ நடக்கக்கூடிய ஃபேஸ் இப்போ தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சண்டை போட்டிருக்காங்க. 26ல் தாவேகா ஆட்சி அமைக்க போது உறுதி. எதையும் தாண்டி திமுக இந்த மக்களுக்கு அமைத்திருக்கக்கூடிய பாதை கொள்ளை பாதை, கொலைகார பாதை, இந்த பாதைகள்லாம் அழிச்சிட்டு புதிய பாதை போட்டு மாற்று அரசியல், நல்ல அரசியலை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தாவேகா வந்திருக்கும். இவங்களுடைய ஒரே நோக்கம் தீய சக்தி அப்படின்றாங்க. என்ன காரணத்தினால இதை சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜகவுடைய தூண்டுதலின் பேரில் தான் இதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பாஜகவிற்கு தான் திமுகவை கண்டாலே பிடிக்க மாட்டேன் என்கிறது. யாரும் வேறு எந்த அரசியல் கட்சியுமே வந்து திமுகவை இப்படி விமர்சித்தது கிடையாது. பாஜக மட்டும் ஏன் விமர்சிக்குது அப்படின்னா, பாஜகவால் இங்கே திமுகவை வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அதிமுக ஏ டீம் அப்படின்னா தாவேகா வந்து பாஜகவுடைய பி டீமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. அந்த கட்சியில் இப்போ இணைந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தா ஒரிஜினல் அக்மார்க் ஆர்எஸ்எஸ் காரர்கள் வந்து அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. ஊழலுக்கு எதிராக நாங்கள் அப்படின்றாங்க. ஊழலுக்கு எதிராகலாம் வந்து தாவேகா எப்படிங்க பேச முடியும்? செங்கோட்டையன் யார்? ஊழலுக்காக சிறை சென்றவர், ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர். திரு ஆதவ அர்ஜுனா யார்? அவர் வீட்டில் என்ன துறை ரெய்டு நடத்திச்சு? அவர் வந்து ஒரு யோகி, அவர் வந்து ஒரு நியாயவான் அப்படின்றதுனால ரெய்டு நடத்துனாங்களா? ஸோ ஊழலை பற்றியெல்லாம் தாவேகா பேசுவதற்கு எந்த விதமான ஒரு அருகதையும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்படி ஒரு சிறப்பான ஆட்சி, இப்படி ஒரு சிறப்பான திட்டங்கள், அதாவது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆன்டி இன்கம்பன்சின்றாங்க. அது தவறு. இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரோ இன்கம்பன்சி வேவ் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நம்முடைய திமுகவுடைய ஆட்சியுடைய திட்டங்களால் பலன் பெறாதவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர். இன்னும் ஒரு சிறப்பான இடத்தை தமிழ்நாடு பெற்றிருக்க முடியும். அதற்கு அந்த இடத்தை அடையாமல் தடுத்து கொண்டிருப்பது, நம்மளை கீழே தள்ளி விட்டு கொண்டிருப்பது யார் அப்படின்னா பாஜக தான். இங்கே இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் மிரட்டி குஜராத்துக்கு கொண்டு போகிறது, மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போகிறது, இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருப்பது பாஜக. ஆனால் அவர்களை பற்றி யாருமே பேசாமல் இப்படி ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள், தேவையற்ற குற்றச்சாட்டுகளை ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா பாஜக நினைக்குது திமுகவிற்கு எதிரான மனநிலையை உருவாக்க வேண்டும். அதை வந்து அவர்களால் உருவாக்க முடியல, அதிமுகவால் உருவாக்க முடியல. ஸோ இப்படி ஒரு சினிமா கவர்ச்சி இருக்க ஒருத்தரை வச்சு பேசினா ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி பார்க்குறாங்க. அது கேலி கூத்தாக மாறி சென்று கொண்டிருக்கிறது. அதிமுக இரலவெண்ட்டாக மாறிடுமோ? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தவறான அந்த மூவ்ஸ்னால அதிமுக இரலவெண்ட்டாக ஆகிடுமோ என்ற அச்சம் திமுக காரர்களுக்கே இருந்து வருகிறது. அதை அவர்கள் தான் சரி செய்ய வேண்டும். என்னவா இருந்தாலும் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கணும். ஆனால் அவர்களுக்கு அது பொருட்டாக தெரியவில்லை. கடந்த கால அரசியலை வந்து கொஞ்சம் விஜய் அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். கிண்டர் கார்டன் பாப்பா இனிமேல் அது அரசியல் படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் வாழ்ந்த அரசியல் கட்சிகளை பற்றி வரலாறு தெரியாமல் அரசியல் செய்வது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. அதேபோல் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசியலை தமிழ்நாடு இதுவரை எதிர்கொள்ளவில்லை. 50 வருட வரலாறு தான் அதற்கு சாட்சி என்பதை திரு செங்கோட்டையன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள சொல்கிறேன். அதே நேரத்தில் நான் வந்து வாயில் வந்ததெல்லாம் சொல்கிறாங்கன்னு திமுக சொல்கிறதுக்கு முன்னால் தாவேகாவும் கொஞ்சம் யோசித்து என்ன பேசணும். நாளைக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு எடுத்த உடனே ஆட்சிக்கு வருவேன்னு புரட்சி தலைவர் கூட என்றைக்கு சொன்னதே கிடையாது. ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு பரீட்சைக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணுமோ அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் ஆகி அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்த தாத்தா நடிகர் உங்களுக்கு சொன்ன போனால் அவரே அப்படி தான் இருந்தார். ஜெயலலிதா அம்மாவும் அப்படி தான் இருந்தாங்க. எங்களுடைய அரசியல் பாரம்பரியம் அதுபோல தான். ஆகவே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதையும், அரசியல் கட்சிகளை விமர்சிக்கும் பொழுது தரத்தோடு விமர்சிக்க வேண்டும் என்பதையும், ஜாதி மத மொழி இன நிற வேறுபாடு இல்லாத ஒரு அரசியலை நீங்கள் கொடுக்க முடியும் என்றால் அதற்குண்டான வழியை தேடுவது நல்லது என்று கூறிக்கொண்டு வரப்போகிற நாட்களில் 2026இல் இபிஎஸ் தலைமையிலான ஆட்சி உறுதியாக அமையும். தனி ஆட்சி அமைப்போம். இல்லை, நாங்கள் வந்து ஆட்சியில் பங்குன்னு ஒரு பெரிய அணுகுண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார். அணுகுண்டு போட்டால் உடனே வெடிக்கும், உடனே அதனுடைய இம்பேக்ட் இருக்கும். ஆனால் அணுகுண்டு போட்டு 1.5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எந்த இம்பேக்ட் இல்லை தமிழ்நாட்டில். அது அணுகுண்டு இல்லை, அது புஸ்வானம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த முழக்கத்தில் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது. ஏன்னா நாங்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக முன்வைக்கிற முழக்கம் ஒரு ஜனநாயக முழக்கம். ஆனால் விஜய் மற்றவர்களுக்கு பங்கு தருகிறேன் என்று சொல்வதற்கு முன்னால் தன் பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அரசியலில், தேர்தல் அரசியலில் அவர் பங்கு என்ன?
விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டார், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நின்று அவர் பங்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம்ல. ஈரோட்டில் போய் இப்போ கூட்டம் போட்டார், ஈரோடு இடைத்தேர்தலில் நின்று அவர் பங்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம்ல. கொள்கை எதிரி பாஜகவை எதிர்க்கக்கூடிய அருமையான வாய்ப்பு நாடாளுமன்ற தேர்தலில் கிடச்சிது. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலே நின்று அவர் பங்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம்ல. அப்போ இதுவரையிலும் கட்சி தொடங்கி எத்தனையோ தேர்தல்கள் கடந்து போச்சு, ஒரு தேர்தலை கூட துணிவோடு சந்திக்காமல் நடுங்கி போய் முடங்கி கிடந்தவர் மற்ற கட்சிகளை நோக்கி பங்கு தர்றேன்னா யார் நம்பி போவா? அவர் பங்கு என்னன்னு தெரிஞ்ச பிறகு தானே அதை போகிறதா வர்றதான்னு பரிசீலிக்கவாது செய்வாங்க. ஆனால் அவர் பங்கு என்னன்னு அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணலையே. அதனால வர தேர்தலில் அவர் நின்று அவர் பங்கு என்னன்னு காட்டட்டும், அதுக்கு பிறகுதான் அந்த முழக்கம் அணுகுண்டா புஸ்வானமாங்கிறதே தெரியும். மிக்க நன்றி. ஏராளமான பார்வைகளை பகிர்ந்துள்ளவங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.